எல்லாம் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு. 4 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறியாச்சு. ஒரு படி ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன், அதுவும் நல்லா ஊறியாச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை பாத்திரத்தில் விட்டு வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் வெளியில் இருக்கட்டும், காலையில் பார்க்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, இதை மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். பச்சை மிளகா அரைச்சி வடிகட்டியாச்சு. அந்த தண்ணியை விட்டுக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இலையிலையும் இட்டுக்கலாம். நான் தட்டி இட்லி தட்டில் விட போகிறேன். இப்படி விட்டு நல்லா மெல்லிசாக இப்படி விட்டுங்க. இதே மாதிரி எல்லா தட்டிலையும் விட்டுக்கலாம். இட்லி குக்கரில் அதை வச்சு மூடிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வெந்தாச்சு. இப்படி எடுக்க ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு நிழலில் காய வச்சுக்கலாம். இலை வடை நல்லா காஞ்சாச்சு, எண்ணெயும் காஞ்சாச்சு. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மூடி வச்சு பாருங்கள். இப்போ அப்படி திருப்பி போட்டுக்கலாம். பிக்காக பண்ணிடலாம். அதை இலை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.